தாவேகாவினுடைய தொண்டர்கள், தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள், உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க தாவேகா, அடுத்த திமுக கிடையாது. சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. போன ஆட்சியில் இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. போன ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணுறாருன்னா அவரை பற்றி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா இதுக்குன்னு ஒரு ஃபேக்ட் செக் டீம் ஒன்று இருக்கும். அந்த டீம் என்ன செய்வாங்கன்னா சைபர் கிரைமில் நம்மளை பற்றி சொல்லி தேவையில்லாத வழக்குகள்லாம் தொடர வச்சு இவனுடைய பின்னணி என்ன, இவனை எப்படி முடக்கலாம், இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தரவுகளையும் கொடுத்து கரெக்டாக அரசாங்கமே சைபர் கிரைம் வழியாக நம்மளை அரெஸ்ட் பண்ணுறது, நமக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை தெரிவிப்பது, மிரட்டல்களை விடுவது, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் விஜய் தாமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ, தாவேகாவில் எம்எல்ஏ மனுஷன் எம்எல்ஏ ஆயிட்டாரு, அதுக்காக இந்த வாழை வச்சு கேட்க வெட்டுறது அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. அது 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 நிறைய கட்சிகள் செஞ்சிருப்பாங்க. திமுக செஞ்சிருப்பாங்க, அதிமுக செஞ்சிருப்பாங்க, பிஜேபி செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி காங்கிரஸ் செஞ்சிருப்பாங்க. அதுவும் தாவேகாக்கும் இங்க ஒரு சம்பந்தமும் இல்லாத விஷயம். இந்த கத்தியை வச்சு கேட்க வெட்டுறது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பீடவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறு குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லி, அதுவும் போதையில் இருந்தான் அப்படின்னு சொல்லியும், அதுலேயும் குறிப்பாக தாவேகாவினுடைய பெயர் அடிப்படுது. மரியா வில்சன் அவர்களுடன் ஆதரவாளருடன் இருந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது இரண்டுமே நெகட்டிவ். இதை எப்படி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எந்த நெகட்டிவ் வந்தாலும், சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அதை பூதாகரமாக மாற்றுவாங்க. இது சின்ன நெகட்டிவ் கிடையாது, இது உண்மையிலேயே பெரிய நெகட்டிவ் தான். அதை பூதாகரமாக மாற்றிட்டாங்க, நான் குற்றமே சொல்ல மாட்டேன். இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய ஆயுதங்களை வைத்து திமுக இதை பெருசுப்படுத்துவாங்க. ஆனால் இதை விட குட்டி குட்டி மேட்டர், நிறைய ஆள் மாறாட்டங்கள் நடக்கலாம், ஏகப்பட்ட வண்டிகளில் தாவேகாவினுடைய கொடியை குத்திட்டு போய் அராஜகம் செய்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இது எல்லாமே ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆனால் விஜய் தாமு செய்தது தவறு தான். அதுவும் லயோலா மணி அவர்கள் வேண்டான்னு சொல்றாரு. பட் அவர் வெட்டின பிறகுதான் லயோலா மணி அவர்கள் வேண்டான்னு சொல்றாரு. அந்த வீடியோவில் தெளிவாகவே புரியுது. வாழை தூக்கின போதே அதை வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருச்சு, நாங்கள் தப்பு செய்கிறோம், இது தப்பு, நாங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது யார் செஞ்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்கே சொல்லியிருப்பது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இல்லை எங்கள் ஆட்கள் எது செஞ்சாலும் நாங்கள் முட்டு கொடுப்போம் அப்படின்னு யாரும் முட்டு கொடுக்கல. அதே மாதிரி நிறைய பேனர்ஸ் வைக்கப்பட்டிருந்தது அறப்போர் இயக்கம் சார்பாக. என்னங்க, போன ஆட்சியிலையும் பேனர், அதுக்கு முந்தின ஆட்சியிலும் பேனர் கலாச்சாரம் இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்டான இடத்துல கொண்டு உங்க ஆட்கள் பேனர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொன்ன போது கீழே உடனடியாக ஒரு ரிப்ளை வருது, சார் முக்கியமான நபர்கள்ட்ட பேசிட்டோம், இனி இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய பேனர்ஸ் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகைன் நான் சொல்ல விரும்புவது ஒன்னே ஒன்று தான், நீங்க தாவேகா, இன்னொரு திமுக கிடையாது. ஸோ தாவேகாக்குள்ள காங்கிரஸ் ஐக்கியமாகிவிட்டார்கள். 5 சீட் அப்படிங்கிறது இப்போது தாவேகாக்கு புதுசாக கிடைச்சிருக்கு, 113. அதை பற்றியான கூடுதல் டீட்டெயில்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அலைன்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, டீம் லீட் ஆகிறதுக்கு, சேலரி ஹைக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்களும் இனி சூப்பராக பேசலாம். இதுக்காக நீங்கள் தனியாக கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதை கற்றுக்கலாம். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறத அப்படி இம்ப்ரூவ் ஆகிறது உங்களாலேயே பார்க்க முடியும். எவ்வளவோ இங்கிலீஷ் கோர்ஸ் இருந்தும் சூப்பர்னோவா ஏ அப்படிங்கிறத ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போய் உட்காந்து ஒரு டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி குரூப்பில் இருந்து தயங்கி கேள்வி கேட்டு இது எதுவுமே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏஐ தான் இருக்குது, ChatGPT மாதிரியான ஏஐ டூல்ஸ் வழியாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஏஐ டூல் வழியாக உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் சூப்பர்னோவா அப்படி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிலீஷை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் தமிழ் வழியாக எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற வெல் ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் தான் இது. கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி இங்கிலீஷ் பேசி படிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற இனி தவிப்பு வேண்டாம். சூப்பர்னோவா கோர்ஸ் வழியாக இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. மேலும் 75% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம சொல்ல வேண்டியது, சன் டிவி ப்ளீஸ் ஃபேக் நியூஸை மறுபடியும் பரப்பாதீங்க. போன ஆட்சி உங்களுடைய ஆட்சியாக இருந்துச்சு, எவ்வளோ ஃபேக் நியூஸை வேணாலும் நீங்கள் பரப்பலாம். இந்த ஆட்சி அப்படி கிடையாது. இது மக்களுக்கான ஆட்சியாக நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம். எல்லா மனிதர்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை நல்வழிப்படுத்தணும். தவறு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எந்த கொம்பனாக இருந்தாலும் ஊழல் செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை துரித நிலையில் எல்லாமே நடக்கணும். மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும்.
ஸோ போன தடவை உருட்டல் மிரட்டல் உங்களுடைய ஃபேக் செய்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிங்க. அது இப்போ வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து விட்டார் விஜய் அவர்கள், இதோ விஜய் அவர்களுடைய கார் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேக் நியூஸை வெளியில விட்டுட்டு கொஞ்சம் நேரத்திலே அதை டிலீட் பண்ணீங்க பாத்தீங்களா மக்கா? அதெல்லாம் வேணாம் மக்கா. நான் இப்பவும் சொல்றேன், நாங்க எல்லாருமே தெளிவா அரசியலை பார்த்து புரிந்து அதை எப்படி உட்கிரகிக்கலாம் அப்படிங்கிறத நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அரசியல் தெரியும், நான் அரசியல சாணக்கியம் அப்படின்லாம் சொல்லல. ஆனா இப்ப நடக்கக்கூடிய அரசியல் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. என்னதான் அரசியல நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. அடுத்ததா என்ன செய்ய வருவாங்க, எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது வரை புரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் மீது தனிப்பட்ட வெறுப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், எனக்கு இருக்கு. நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எப்படி இந்த ஈழப்படுகொலை அப்படிங்கிறத இன்னும் காங்கிரஸ் அந்த மாறா வடுவாக இருக்கிறதோ, முக்கியமா நம்ம ஈழப்படுகொலை செய்த போது காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது அதெல்லாம் தடுக்க தவறிய காங்கிரஸ் அப்படிங்கிறது மேல எனக்கு என்னைக்குமே கரிசனை வரப்போறது கிடையாது. அதனால தாவேகாக்குள்ள 5 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன், காங்கிரஸ் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாலாம் நம்ம கிடையாது. அதனால காங்கிரஸை நான் எப்போதுமே விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது சாத்தியமான உண்மைதான். குறிப்பா காங்கிரசினுடைய மாநில தலைவர் நம்ம தெரியும் அண்ணே யாரு, செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் என்னெல்லாம் பேசினார், இது கொள்கை கூட்டணி, இதெல்லாம் சாதாரண கூட்டணி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினார் பாத்தீங்களா? இன்னைக்கு எப்படி தெரியுமா உருட்டிட்டு இருக்காங்க? தாவேகாக்குள்ள வந்துட்டோம், 5 சீட்டு, அப்ப 113 ஆயிடுச்சு. சரி வந்துட்டீங்க, அதுக்காக அப்ப திமுக விட்டு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டா சார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 20 வருஷமா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உடைக்கப்பட்டு விட்டது. இது கூட்டணி உடைக்கப்படவில்லை, திமுகவினுடைய பலம் இங்கே பலவீனப்படுத்தப்பட்டு வருகிறது. எஸ், இது இங்க செய்யறது அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா திமுக அதிர பலசாலியாக 28 கட்சிகளுடைய கூட்டணியாக ஒரு பெரும் அசுரனாக இருந்தது. இந்த நேரம் தாவேகாங்கிற ஒரு குட்டி பையன் உள்ளக்க வந்துட்டான், இவன் என்னடா செஞ்சிட போறான் அப்படின்னு நினைச்சாங்க, உடச்சு விட்டுட்டாங்க. இப்போ திமுகவினுடைய முக்கியமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உள்ள கிழித்து போட்டுட்டாங்க. அதே காங்கிரஸ் அடுத்ததா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் லெட்டர் அனுப்பியிருக்காரு, விசிகாக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, உயர்மட்ட அதிகாரிகளுடன் எங்களுடைய கட்சி தொண்டர்களுடன் ஆட்சி அவங்களெல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க எது வேணாலும் முடிவு எடுக்கிறோம்ப்பா, இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் வெளியில வந்ததற்கே இன்னைக்கு மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள்லாம் எப்படி பேசினாரு தெரியுமா? எங்க ராஜ்யசபா எம்பி என்ன சும்மாவா வருது, ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிடுவாங்களா? இவ்வளவு நாள் பொருந்தாத கூட்டணி இருந்துச்சுன்னா அது முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே? எங்க கூட இருந்து எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி 5 சீட்டு எம்எல்ஏவா எடுத்த பிறகு இப்ப வெளியில போறது அப்படிங்கிறது துரோகமா தெரியலையா? ஏனி இருக்குடா காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், எங்களுக்கும் அதுதான் வேணும்யா. ஏனி இருக்கு காங்கிரஸுக்கு, ஏனி இருக்கு திமுகக்கு. எவன் என்ன தப்பு செஞ்சிருக்க, எவன் எப்படி ஊழல் பண்ணியிருக்க, எவன் எப்படி ஃபேக் நரேட்டிவ் செஞ்சிருக்க, எவன் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்க்கையில விளையாண்டுருக்க, இதெல்லாம் உங்க வாயிலிருந்தே வெளியில வரணும்னா இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்தால்தான் அது முடியும். திமுக பத்தி காங்கிரஸ் பேசட்டும், காங்கிரஸை பத்தி திமுக பேசட்டும், மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கட்டும். காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கா, தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அதையும் புரிந்து கொள்ளட்டும். நெக்ஸ்ட் டைம் என்ன அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணட்டும். அதை விட்டுட்டு எங்க ஊர்ல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, தப்பே நடக்கலன்னு சொன்ன நரேட்டிவ் இருந்துச்சு பாத்தீங்களா, போன ஆட்சியில இருந்துச்சு. தப்பே நடக்கலையே, இங்கே பாலாரும் தேனாரும் ஒழுகி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா காதுக்குள்ள வந்து என்னடா இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, காதுல எங்களுக்கு ஓட்ட போட நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட போதெல்லாம், ஆளும் கட்சியை பத்தி நீ பேசவே கூடாது, அப்படி பேசினா நீ சங்கிடா, அப்படி பேசினா நீ சமூக நீதிக்கு எதிராக பேசுறேன்டா, நீ சாதி வெறியண்டா அப்படின்னு சொல்லி நம்ம மேல முத்திர குத்துனானுங்க. இன்னைக்கு அரசு என்ன தவறு செஞ்சாலும் அதை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம். அது இப்ப தாவேகாவினுடைய அரசா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அடுத்ததா வரக்கூடிய ஆட்சியா இருந்தாலும் சரி. இளைஞர்கள் அரசியல் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே புரியலையா ராசாக்களா, உங்களுடைய ஆட்டம் இனிமே பழிக்காது அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப ஃபேக் நரேட்டிவ் செய்யறதெல்லாம் நம்ம எப்படி ஒமிட் பண்ணலாம்? அப்பப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இது ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அங்க கமெண்ட் பண்றாங்க, சார் இது ஃபேக், இது தவறான செய்தி, இது ஃபேக் செய்தி, இழுத்து மூடுறா, அதுக்கு டிலீட் பண்ணிட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. ஆனா இந்த கருத்து கண்ணியமிக்க கருத்தா இருக்கணும். இந்த கருத்துக்கள் யாரையும் மனதார ஹர்ட் பண்ற மாதிரியான கருத்துக்கள் இல்லாம மக்களுக்கான கருத்துக்களாக இருக்க வேண்டும். இப்ப விஜய் தாமு அவர்கள் ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னா அது தப்பு தான். கேக் வெட்டிட்டார், உடனே கீழே வந்து சில நபர்கள் பாருங்க ஊப்பிகள் எப்படி கேக் வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வால் அப்படி தூக்கி நிக்கிற ஒரு போட்டோ தூக்கி போடுறாங்க. சார் ஊப்பி கேக் வெட்டுனா சரி, நீங்க ஏன் சார் கேக் வெட்டுறீங்க? அதனாலதான் நம்ம மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கோம், களம் கண்டிருக்கிறோம். இந்த களம் கண்டிருப்பது மக்களுக்கான ஒரு புரிதலையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு. அரித பலதான அந்த கேக்கெல்லாம் வெட்டுறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது? சரி, அதே விஜய் தாமு அவர்கள் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, கார் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, நள்ளிரவு 1 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கி அதை தீர்த்துட்டாரு, சூப்பரான விஷயம், பாராட்டுறோம். நாங்க உண்மையிலேயே பாராட்டுறோம். இதுதான் எங்களுக்கு வேணுமே தவிர கேக்கு வெட்டுறது, இந்த கூழ் ஊத்துறதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அவங்கவுங்க செஞ்சுக்கிடுவாங்க, அவங்கவுங்களுடைய மக்கள் செஞ்சுக்கிடுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை நாமளே ப்ரமோட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தாவேகால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவங்களை பாதுகாப்பதற்கு தாவேகா ஒரு கேடயமாக இருக்கக்கூடாது. முதல்லலாம் அப்படிதான் இருந்துச்சு.
திமுகல இருக்கக்கூடிய நபர்கள் கெட்டவர்கள் கிடையாது. ஆனா கெட்டவர்கள் எல்லாருமே திமுகல போய் ஐக்கியமானானுங்க. எப்படி ஐக்கியமானானுங்க? இப்போ நம்ம இவர் எடுத்துக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன், அவன் எடுத்துக்கோங்களேன். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் தவறு செய்வான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு ஒரு கேடயம் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஷீல்டு தேவைப்பட்டுச்சு. அந்த ஷீல்டா அவங்க திமுகவை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த மாதிரி ஷீல்டா தாவேகா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம செந்தில்குமார் யாருன்னு தெரியுதா? செந்தில்குமார்னா வேற யாரும் கிடையாது. ஐயா இங்க யாரு இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? தீகாவை சார்ந்தவங்க கிறிஸ்தவர்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் பாத்தீங்களா பூமி பூஜையில. அந்த பெரிய மனுஷன் வந்து கேட்கிறாரு, should we unite with the force the fought against BJP? போகணும்னு முடிவு பண்ணிட்டா போங்க, அதுக்கு காரணம் தேடி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல எனக்கு புரியல. தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு? காரணம் தேடாதீங்கடா, காங்கிரஸ் ஏன் உள்ளக்க வராங்க, இல்லாட்டி பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி ஆதரவு கட்சிகள் உள்ள வந்துடும், அதனால நாங்க தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறோம். இதைத்தானையா இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்தினீங்க நீங்க? பாய் பிஜேபி உள்ள வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பாய் பிஜேபி உள்ள வந்துடும், நம்ம கூட்டணியை வின் பண்ண வைங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு காரணம் அது காரணமாவே தெரியல, அது ஒரு ரீசனா தெரிஞ்சிச்சு, அது உங்களுடைய கொள்கையா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அதே இது உங்களுக்கு அதே ஆப் எடுத்து உங்களுக்கு சொருகும் போது காங்கிரஸை பார்த்து நீ முதுகுல குத்திட்டில, இனி இருக்கடா உனக்கு, என் தயவுலையே வாழ்ந்துட்டு என்ன நீ போட்டுட்டில அப்படிங்கிறீங்கல்ல. சார் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம், அது நீங்கள் எந்த கடவுளாக வேணாலும் நினச்சிக்கோங்க, டாக்டர் செந்தில் உட்பட யார் வேணாலும் நினச்சிக்கோங்க, அப்பப்போ கொடுத்துட்டு தான் அவங்களை இந்த பூமியிலேருந்து அனுப்பியே விடுவாங்க. அது மக்களை இவ்வளோ பெரிய அளவில் ஏமாற்றி மக்களுக்கு ஊழல் செஞ்சு மக்களுக்கு நல்லதே செய்யாமல் நாங்கள் நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டையும் ஃபேக் நரேட்டிவும் ரொம்ப பெரிய அளவில் ஃபேக்ட் செக் பண்ணி எங்களெல்லாம் உலக போட்டலாம் அப்படின்னு நினச்ச உங்களுடைய கும்பல் இன்னும் அனுபவிப்பாங்க, இன்னும் கதறுவாங்க. அதை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறத விட அதிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு நல்ல தூய அரசியலை கொடுக்கணும், தூய அரசியல் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். இது தாவேகாவினுடைய ஒரு குரல் கிடையாது. இது மாற்று சக்தியா எந்த கட்சி வந்திருந்தாலும் நான் இப்படி தான் பேசியிருப்பேன். கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன். இதுதான் எல்லாரும் பேசியிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு, அது வந்திருக்கு. அதுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, அதை எப்படி நீங்க தடுக்க போறீங்க, அதுல இருந்து தடுத்து அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போக போறாங்க, இதுதான் இந்த 5 வருஷம் யுத்தம். அரசியல் சதுரங்கம் சும்மா பக்காவா இருக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.